ஒரு காலத்தில் அசுரர்கள் உலகை அச்சுறுத்தினர். அவர்களை அழிக்க பார்வதி தேவியார் கோபத்தின் உருவமாக காளி தேவியாக மாறினார். அவளின் ஆவேசம் கடுமையாக இருந்தது. அவள் அசுரர்களை ஒவ்வொருவராக அழித்தாள். ஆனால் அசுரர்கள் அழிந்த பிறகும் காளியின் கோபம் அடங்கவில்லை. அவள் பூமி முழுவதும் நாசம் செய்யத் தொடங்கினாள். அதனால் உலகம் துடித்தது. தேவதைகள் பயந்தனர். அவர்கள் மகாதேவனிடம், சிவபெருமானிடம் ஓடி வந்து, காளியை நிறுத்துங்கள், உலகம் அழிந்துவிடும் என்று வேண்டினர். சிவன் காளியை எதிர்கொண்டார். சிவபெருமான் மெதுவாக காளியின் முன் வந்தார். காளியின் கண்களில் தீ எரிந்தது. சிவனின் முகத்தில் அமைதி பிரகாசித்தது. அவள் கோபத்துடன் சத்தமிட்டாள், என்னை தடுக்க யாரும் முடியாது. சிவன் புன்னகையுடன், சக்தி நீயே, சாந்தம் நானே. இப்பொழுது நாமே ஒன்றாகி உலகை காப்போம். ஆனால் காளி அவரை கேட்கவில்லை. அவள் போருக்கு தயாராகினாள். போர் தொடங்கியது. காளி தன் வாளை உயர்த்தி வானத்தை நெருக்கியாள். சிவன் தனது திரிசூலத்தை எடுத்தார். மின்னல், தீ, காற்று எல்லாம் கலந்தது. அந்த போரின் சக்தி பிரபஞ்சம் முழுதும் அதிரச் செய்தது. அந்த சமயம் சிவன் திடீரென்று காளியின் முன் தனது உடலை தரையில் படுத்துக் கொண்டார். காளி தன்னுடைய வேகத்தில் நடந்தபோது தவறுதலாக சிவனின் மார்பின் மேல் கால் வைத்தாள். சாந்தத்தின் தருணம். அந்த நொடியில் அவள் கோபம் கரைந்தது. அவள் சிவனை பார்த்ததும் உணர்ந்தாள். அவள் தன் பிரியமான மகாதேவனை தானே தொட்டுவிட்டாள். அவள் வெட்கத்துடன் நாவை வெளியே நீட்டினாள். அதுவே காளியின் அற்புதமான தாழி நிலை. அங்கேதான் அடக்கம்.